படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நிறையா இப்போ வர படம்லாம் அடல்ட்ஸு இந்த மாதிரி ஜோக்ஸ் இதை மாதிரி தான் வைப்பாங்க. நானும் அதான் எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்து நல்லாவும் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸும் இன்ட்ரோவும் எதிர்பார்க்காத ஒன்று நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் மடோனா செபாஸ்டியனுக்காக வந்தோம் அந்த படம். பட் அவங்க இல்லைனாலும் அவங்கள சுற்றி அந்த கதை நடக்குது, நல்லா தான் இருந்தது. மியூசிக்ஸ் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3 மியூசிக், செகண்ட் ஹாஃபில் 3 சாங் வச்சுருந்தாங்க. ரெண்டு ஹாஃப்மே நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே லீடு கொடுத்துருவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க டாட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நல்லா தான் இருந்தது. ஃபைட்ஸ் எதுவும் கிடையாது, அடல்ட்ஸ் ஜோக்ஸ் கிடையாது, மியூசிக்ஸு நார்மல் லவ் இப்படியே தான் போச்சு. ஸோ அதனால் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். குறான்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதான் நார்மல் லவ் ஸ்டோரி தான், புதுசாலாம் கிடையாது. நார்மல் லவ் ஸ்டோரி. பட் அதில் இன்ட்ரோவலும் கிளைமேக்ஸும் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. எல்லாமே ஹாப்பி எண்டிங்காக முடியும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு எண்டிங் நான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி இருக்கிறதுனால படம் நல்லா தான் இருக்கும். ஓவராலாக படம் ஒரு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வர படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அந்த மாதிரி படங்களாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. இது ஒருமே யங்ஸ்டர்ஸ் லவ் ஸ்டோரி. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரிலேட்டபிளாக இருக்கும். வந்து பார்க்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் டேரக்டர் மூவ் பண்ணிருக்காரு படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சினாரியோஸை இது பண்ணி பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கும் டைம் கொடுத்துருக்காரு, சினாரியோஸ்க்கும் கவர் பண்ணுற மாதிரி. எடிஷன், காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் காமெடியும் தேவையான இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராக கொடுத்து அடிவு இல்லாமல் தேவையான இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே. நீங்கள் இப்போ எல்லா லவ் படத்துலேயும் பார்த்தா லவ் பண்ணுவாங்க, இதுவாகும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மெமரி லாஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ இருக்க இதுக்கு. ஓவரால் பார்க்கலாம், ஒரு 8 above தரலாம் ரேட்டிங். படம் வந்து ஓவராலா நல்லா இருக்குண்ணா, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மடோனா செபாஸ்டியன் இவங்க தான் வந்து ஹீரோயினி அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸ்ல டக்குன்னு என்னாச்சுன்னா அவங்க ஹீரோயினி கிடையாது அப்படின்ட்டு இவங்க டக்குன்னு ஹீரோயின் அப்படின்னு போட்டு லாஸ்ட்ல படத்தை முடிச்சிட்டாங்க. இன்னொன்று செகண்ட் ஹீரோயினி கூட உடனே முடிஞ்ச மாதிரி இருக்கு. படம் கொஞ்சம் லென்த்தா வச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் படம் அவங்க அந்த மீட்டிங் வியூ பாயிண்ட்ல மீட்டிங் பண்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எடுத்துட்டு போயிருந்தா படம் நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ படம் சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மியூசிக் சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓவராலா படத்துக்கு வந்து 5க்கு 3 ரேட்டிங் கொடுப்பேன். எனக்கு அந்த ட்விஸ்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹீரோயின் இவங்க கூட இது பண்ணதான். ஹியூமரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அங்கங்க ஒர்க் ஆயிருக்கு ஹியூமர் எல்லாமே. ஆமா, செகண்ட் ஹாஃப் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நானே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியா படம் பார்க்கல, பாதியில தான் வந்தேன். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஓவராலா நல்லா இருக்கு. அதான் சொன்னேன் 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 3 சாங்ஸ் வரும், செகண்ட் ஹாஃப் ஒரு 3 சாங்ஸ் வரும். எல்லாமே ஃபீல் குட்டா இருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லவ்ன்றது வந்து டெஸ்டினி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. கனெக்ட் ஆகும், பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். எல்லாமே நல்லா இருக்கு. எமோஷனல் தாண்டி ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. செகண்டாக வர ஹீரோயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மடோனா செபாஸ்டியனை கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராகவே இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படம் வந்து லவ் சென்ட்ரிக் ஃபிலிம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் எடுத்துருப்பாங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் நான் படம் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. எப்படி நடிச்சிருக்காங்க? காஸ்டிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கருத்துன்னு எதுவும் சொல்லலை, பட் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு மெமரி லாஸ் பேஸ் பண்ண படம். ஹீரோக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிரும், எப்படி அதுலேருந்து திருப்பி வரான்றது ஒரு கதை. அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்றது செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் படத்தில் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் எலாபரேட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே இழுத்துட்டுலாம் போகாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. நான் வந்து 9.5 தருவேன். எனக்கு ஆக்சுவலி செகண்ட் ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லாமே அதுதான் எதிர்பார்ப்பாங்க, இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு லவ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ.
இதுல வந்து ஆக்சுவலி லவ் தான் ஃபுல்லாவே. ஆக்சுவலி லவ் அவங்க வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து எவ்வளவு லவ் பண்றாங்க, அவன் வந்து எவ்வளவு அவங்கள லவ் பண்றாங்க, யாரை லவ் பண்ணாலுமே நான் இவங்கள தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த ட்ரீ கிட்ட நின்று அழுகுற சீன் எல்லாமே ரொம்ப எமோஷனலி நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு நல்ல ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே பின்னாடி கரெக்டான பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து படம் பார்க்குறதுல தான் இது பெட்டராக இருக்கும் மோஸ்ட்லி. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 9.5 ரேட்டிங் கொடுப்பேன் கண்டிப்பாக.